வெல்கம் டு பிரதர் மென்டாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த வகையில் பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 4 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். அதில் ஒரு முக்கியமான கேஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். பெருபாரி யூனியன் கேஸ். ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரிங்கிற லேண்ட் எங்கே இருந்ததுன்னா நம்மளுடைய பெங்காலில் இருந்த ஒரு முக்கியமான லேண்ட் பேர் பெருபாரி. ஓகேங்களா? அந்த பெருபாரி லேண்ட் பிஃபோர் நம்மளுடைய பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடக்குது. பெருபாரி யூனியன் கேஸ் 1960. ஓகேங்களா? 1971 பங்களாதேஷ் உருவாகுது. பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முன்னாடி அது பேர் என்னன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா? ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு லேண்ட் நம்ம கொடுக்க போறோம். அந்த லேண்ட் பேரு பெருபாரி. அந்த லேண்ட் கொடுக்கறதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு. ஓகேங்களா? இப்போ பெருபாரி யூனியன் வழக்கு நம்மளோட இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியா இருக்கிற அந்த பெருபாரிங்கிற வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு முக்கியமான பகுதி பெருபாரி. அதை யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறோம். அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா நம்மளோட இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியா இருக்க பெருபாரிங்கிற லேண்ட் வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கும்போது அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்தம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது குறித்து தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த பெருபாரி யூனியன் வழக்கு. இதில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய இந்திய பகுதியை ஒரு வெளிநாட்டுக்கு கொடுக்கும்போது அதுக்கு முக்கியமா அரசியலமைப்பு திருத்தம் செய்யணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல விதி 368 கீழே நம்ம என்ன பண்ணணும்? அரசியலமைப்பு திருத்தம் செய்யணும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதால நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 9th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1960 போட்டு பெருபாரி லேண்ட் யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். அது தொடர்பான வழக்கு தான் இந்த பெருபாரி யூனியன் கேஸ். ரொம்ப முக்கியமான கேஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம ஒரு ஏரியாவை வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு வெளிநாட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம அரசியலமைப்புல திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்ன கேஸ் தான் பெருபாரி யூனியன் வழக்கு. ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் 1969 என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்திய பகுதியை வேற ஒரு வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல திருத்தம் செய்யணும்ங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெறும் ஒரு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாவே நம்ம இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க ஒரு பகுதியை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும்னா ஒரு அமைச்சரவை தீர்மானமே போதும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெருபாரி யூனியன் கேஸ்ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அட்வர்ஸா 1969 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1974 ஓகேங்களா 1974 தமிழ்நாட்டிலோட முக்கியமான பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்தியாவோட ஒரு இன்டகிரேட்டட் பகுதியாக இருந்த கச்சத்தீவை யாருக்கு கொடுத்திருப்போம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்திருப்போம் வித்தவுட் அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பில் ஏதேனும் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளாமையே 1974 நம்ம கச்சத்தீவை இந்தியாவுக்கு கொடுத்திருப்போம். அதுக்கு பார்லிமெண்டோட அப்ரூவலோ இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட்டோ இந்திய அரசியலமைப்பு ஏதோ திருத்தமோ தேவையான்னு கேட்டா எந்த ஒரு தேவையும் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு பரிசா கொடுத்துட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.